சென்னை பல்கலைக்கழக பட்டமளிப்பு சான்றிதழில் துணைவேந்தருக்கு பதிலாக உயர்கல்வித்துறை செயலாளர் கையெழுத்திடுவதால் எந்த சிக்கலும் ஏற்படாது என்று அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். சென்னை பல்கலைக்கழகத்திற்கு ஓராண்டாக துணைவேந்தர் நியமிக்கப்படாததால் பட்டமளிப்பு விழா நடத்தப்படவில்லை. இதனால் மாணவர்கள் மத்தியில் குழப்பம் நிலவி வந்த நிலையில் சிண்டிகேட் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் நாளை பட்டமளிப்பு விழா நடைபெறவுள்ளது. துணைவேந்தர் இல்லாததால் ஆட்சிமன்ற குழுவின் ஒருங்கிணைப்பாளராக உள்ள உயர்கல்வித்துறை செயலாளர் கையெழுத்துடன் சான்றிதழ் வழங்கப்பட உள்ளது. துணைவேந்தராக இல்லாத ஒருவர் கையெழுத்திடுவதால் குழப்பம் ஏற்படுவதுடன் வெளிநாடுகளில் மாணவர்களின் உயர்கல்வி வாய்ப்புக்கு சிக்கல் ஏற்படலாம் எனவும் பேராசிரியர்கள் தெரிவிக்கின்றனர். எங்களோட மாணவர்கள் முடித்துவிட்டு ஃபாரின் போகிறப்ப வெளிநாடுகளுக்கு செல்கிறப்ப அங்கே இருக்கிற அந்த பல்கலைக்கழகம் அதோட உண்மைத்தன்மையை கண்டறிவதற்காக இங்கே சென்னை பல்கலைக்கழகத்துக்கு அனுப்போம். அதே போல் அங்கேயே அவங்க ஒரு ப்ரிலிமினரியாக இன்வெஸ்டிகேட் பண்ணுறப்ப ஏற்கனவே இருந்த சர்டிஃபிகேட்டில் எல்லாமே துணைவேந்தர் கையொப்பம் இருக்கு, இப்போ வேற ஒரு கையொப்பம் வந்திருக்கேங்கிறது அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். இதனிடையே உயர்கல்வித்துறை செயலாளர் கையெழுத்திடும் பட்ட சான்றிதழில் எவ்வித சிக்கலும் இல்லை என உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். கன்வீனர் அதெல்லாம் போடலாம், அதான் கன்வீனர்னு போட்டாச்சு, சிண்டிகேட்லாம் எல்லாம் ரெக்கக்னைஸ் பண்ணிடுச்சு. அதில் நம்முடைய செயலர் அவர்கள் கன்வீனராக இருக்கிற காரணத்தினால் ஃபார் விசி என்ற அடிப்படையில் போடுவார். அதெல்லாம் எதுவும் பாதிக்காது. சிண்டிகேட்டும் ஒத்துக்கிட்டது, எல்லாம் ஒட்டுக்கொண்டது தான். அதில் எந்த விதமான பிரச்சனையும் வராது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். 167 ஆண்டுகள் பழமையும் பாரம்பரியமும் மிக்க பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர் இல்லாமல் பட்டமளிப்பு விழா நடைபெறுவது இதுவே முதல் முறை. இந்த விழாவில் ஆளுநரும் வேந்தருமான RN ரவி, உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி பங்கேற்கும் நிலையில் சுமார் 55,000 மாணவர்கள் பட்டம் பெற உள்ளனர். சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சங்கருடன் பிரபாகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.